Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு புதினா சட்னி வந்து எப்படி செய்யலாம்னு பாப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स. நான் வந்து இன்னைக்கு pan வச்சிட்டு 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்ல நம்ம சேக்கிற ஆயில் வந்து நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு வந்து நம்ம ஒவ்வொண்ணா சேர்த்து வதக்கணும் இப்ப. ஓகேங்களா? தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம வந்து வதக்கணும். நான் வந்து இப்போ உளுத்தம் பருப்பு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே வந்து கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு பாத்தீங்கன்னா அதே ஸ்பூன்ல வந்து நான் வந்து இன்னைக்கு 2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்க்கிறேன். சரிங்களா? சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்குவோம். நல்லா ஸ்லோவா வச்சுக்கோங்க ஃப்ளேமை. பொன்னிறமா ஆக வரைக்கும் வறுத்துட்டே இருங்க. சரிங்களா? நம்மளோட பருப்பு வந்து பொன்னிறமா மாறணும். அது வரைக்கும் நம்ம வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதக்கிட்டே வரணும். இப்போ பாருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த நிறத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து வறுத்துட்டே இருக்கணும். சரிங்களா? அதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொண்ணா நம்ம வந்து இப்போ சேர்ப்போம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடி பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 8 வெங்காயம் கிட்ட சேர்க்கிறேன். இன் கேஸ் சின்ன வெங்காயம் இல்ல அப்படினா நீங்க வந்து பெரிய வெங்காயமே நம்ம சேர்த்துக்கலாம். பொடி பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்திருக்கேன். வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா கொத்தமல்லி பாத்தீங்கன்னா ஒரு வாசனைக்காக நான் சேர்க்கிறேன். சரிங்களா? அப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி அலசி வச்சிருக்க புதினாவை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நல்லா 2 முறை வந்து வாஷ் பண்ணுங்க. அதுல மண்ணெல்லாம் இருக்கும்ல. அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா புதினாவை சேருங்க. நல்லா வதக்கிட்டே வருவோம். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், அதுக்கு அப்புறம் புதினா. சரிங்களா? கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் இப்போ கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கலாம். சரிங்களா? நல்லா வந்து கொத்தமல்லி இந்த புதினாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி சுருங்கி வரணும் அந்த இலையெல்லாம். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்து வதக்கும்போது நமக்கு வந்து சட்னி வந்து ருசியா இருக்கும். கொஞ்சம் அதிகமா ஆயில் இருந்ததுனா இன் கேஸ் நீங்க டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படினா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லீங்களா 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்க சொல்லி அந்த ஆயிலே போதும். சரிங்களா? அதுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து சட்னிக்கு வந்து தேங்காய் தேவை. சோ தேங்காய் வந்து நான் பொடி பொடியா அரிஞ்சு வச்சிக்கிறேன். ஒரு 2 பீஸ் தேங்காய் 2 பத்தன்னு சொல்லுவோம்ல நம்ம அது வந்து பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். அது நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம வந்து தேங்காவும் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் வதக்கும்போது நம்ம சட்னி வந்து கொஞ்ச நேரம் தாங்கும். சரிங்களா? கெடாம இருக்கும். அதுக்காக தான் நான் தேங்காவை சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் தேங்காய் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க போதும். சட்னிக்கு தேங்காவை சேர்க்கும்போது தான் நமக்கு வந்து ருசியா இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கிறது. அதுக்கு அப்புறமா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? புளிப்பு வந்து நமக்கு தேவை சட்னிக்கு. சோ கொஞ்சமா வந்து ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துக்கோங்க. இந்த சூடுலயே போடும்போது நமக்கு கூட சேர்த்து வதக்கும்போது நமக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். நமக்கு அரைக்கும்போது ஈஸியா அரைப்படும். அதுக்காக தான். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுன பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம் சட்னி. சரிங்களா? நான் இப்போ அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு விட்டுடுறேன். நல்லா இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா அரைக்க போறேன் இப்போ. சரிங்களா? நம்ம உப்பு, புளி எல்லாமே போட்டாச்சு இதுல. நல்லா அரைச்சு வச்சாச்சு தனியா. இப்போ ஒரு pan வச்சிட்டு நம்ம தாளிக்கணும் இப்போ. இதுல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து கடுகு சேர்க்கணும். சரிங்களா? அப்பதான் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரும் உடனே. அதுக்கு வெறும் கடுகு சேர்க்க கூடாது தாளிக்கும்போது. ஒன்னு சீரகம் இல்ல உளுத்தம் பருப்பு சேர்க்கணும். நான் இப்போ உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா கடுகு வந்து பொரிஞ்சு வரணும். அப்பதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் சட்னிக்கு. கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து தாளிப்புல சேருங்க. கடுகு எல்லாம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போடுங்க. சரிங்களா? தாளிப்பை எடுத்து அரைச்சு வச்சிருக்க சட்னில ஊத்திடுவோம். நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ருசியான ஒரு ஈஸியா செய்யக்கூடிய புதினா சட்னி எப்படி செய்யலாம்னு பாத்தீங்க. Thanks for watching my dear friends.